Hi students, நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற டாபிக் electrostatic potential at a point due to an electric dipole. இந்த question உங்க 12th standard physics lesson number 1 electrostatics நம்ம எடுத்திருக்கோம். இது ஒரு 5 mark question. It's a very important. கவனிங்க. எலக்ட்ரிக் டைபோலை பொறுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஒரு சார்ஜுக்கான எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னாலும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னாலும் ஒன்று, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கும், இன்னொரு சார்ஜ் நம்ம கொண்டு வரும்போது அங்க ஒரு ஒர்க் நடக்கும், அது விளைவா நமக்கு ரிப்பல் ஆகுங்கிறது அடுத்த விஷயம். எதையுமே மூவ் பண்ணாம அங்க ஒர்க் நடக்காது உங்களுக்கு. அப்போ ஒன்னு ரெஸ்ட்ல இருக்கும், another one test charge is moving towards that one. அப்ப என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த இடத்துல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்ப அங்க நடக்கக்கூடிய ஒர்க் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்ங்கிறது or electrostatic potential, the work done by an external force to bring the unit positive charge from infinity to that point P. It is the region of external electric field. This is electrostatic potential கான definition. So அதுக்கு find out பண்ண போறோம். இந்த electrostatic potential, electric potential இதான் find out பண்ண போறோம். இது ஒரு particular pointல எதனா ஒரு சார்ஜ் கிடையாது, it's a double charge. டபுள் சார்ஜ்னால அதுக்குன்னா நீங்க எல்லா என்ன மாதிரி சார்ஜ் பண்ணி இருக்கலாம் அப்படி கிடையாது, கம்பல்சரி டைபோல் செட்டப்ல இருக்கணும். இந்த கொஸ்டின் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி Q1 Q2 அது சேம் சார்ஜா இருக்கலாம், ஆப்போசிட் சார்ஜா இருக்கலாம், அப்படி கிடையாது. கம்பல்சரி இட் ஷுட் பி எ எலக்ட்ரிக் டைபோல் ஆஸ் பர் தி கொஸ்டின் ஐம் டெல்லிங். அப்போ ஒரு எலக்ட்ரிக் டைபோலுக்கான எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன? The two equal and opposite charges separated by a small distance, it constitutes an electric dipole. ரெண்டு சார்ஜ் இருக்கணும், two equal charge. இது 1 கூலும்னா அது 1 கூலும், இது 2 கூலும்னா அது 2 கூலும். ஆப்போசிட்டா இருக்கணும், ஒன்னு பிளஸ்னா இன்னும் மைனஸ், இந்த மைனஸ் அது பிளஸ். கம்பல்சரி இட் ஷுட் பி இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ். இந்த செட்டப்ல நம்ம சொல்றோமே எலக்ட்ரிக் டைபோல். கவனிங்க, இங்க ஒரு பாயிண்ட் ஏ, ஒரு பாயிண்ட் எடுத்துக்கும், another one point B. One is A, another one point B. The A என்கிற பாயிண்ட்ல சார்ஜ் மைனஸ் வைக்கிறோம். So charge minus Q placed at A, charge plus Q placed at B. Okay. The distance between these two charges, one is minus, another one plus. The distance பாத்தீங்கன்னா it's a 2a distance. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் டைபோலுக்கான செட்டப். இது மேக்னிட்யூட் செக் பண்ணுங்க, நம்பர் செக் பண்ணுங்க. 1 minus 1 இல்லங்க, இல்ல 1 நம்ம கன்சிடர் பண்ணணும். சொல்றோம் நம்ம a ன்னு சொல்றோம், it is nothing but 1a. அது மாதிரி so minus q அப்படின்னா the minus 1q னு மீனிங். So QQ or 1Q 1Q same, equal in magnitude, equal in numbers, equal in quantity. Look at the sign, minus இருக்கு, இந்த plus இருக்கு, ரெண்டுமே ஆப்போசிட். இந்த plus minus இருக்கு, அது உங்க இஷ்டம். சரி, அப்ப இந்த டைபோலுடைய சென்டர் பாத்தீங்கன்னா it's a O is a point. Oங்கிற சென்டர் பாயிண்ட். அப்ப சென்டர்ல இருந்து ரெண்டு சார்ஜ் பார்க்க போறோம். இது ஏங்கிற டிஸ்டன்ஸ்,
இங்க இருந்து எவ்வளவு a. அப்ப a plus a 2a. இதுதான் எலக்ட்ரிக் டைபோல்ங்கிறது. அப்ப திரும்பி சொல்றவங்களுக்கு எலக்ட்ரிக் டைபோல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா the two equal, so electric dipole என்கிறது the two equal and opposite charges separated by a small distance, it constitutes an electric dipole. Electric dipole moment என்கிறது it's a product of magnitude of any one of the charge and its distance. So அதான் நான் மென்ஷன் பண்ணிருக்கோம். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டை P அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். that is equal to Q into 2A. கவனிங்க. ஓகே சார், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் போட்டுச்சு. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ரெண்டு சேம். என்ன பண்றேன், சுத்தி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். எலக்ட்ரிக் டைபோல் சுத்தி என்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு சார்ஜ் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போறேன். இந்த பாயிண்ட் வந்து P என்கிற பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. P is a point. அதுக்கான டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா from center of the dipole to the point P R என்கிற டிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கங்க. From center of the dipole to the point P, what it is? R is a distance. இந்த P என்கிற பாயிண்ட்ல தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் B ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், ஆர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இப்போ ரிமைனிங் பாருங்க, there are two sides. அது ஜாயின் பண்ணலாமா? டாட்டட் லைன்ல போட்டுங்க. ஸோ இது R1 டிஸ்டன்ஸ் வச்சுங்க, இது R2 வச்சு நோட் பண்ணிங்க. டயக்ராம் புரிஞ்சுதுன்னா பாக்கில் வெரி சிம்பிள், வெரி சிம்பிள் கொஸ்டின். கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதை ஜாயின் பண்ணியாச்சு. இது R1, இது R2. ஓகேவா? இப்போ ஆங்கிள் பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த ஆங்கிள் தெரியுமா உங்களுக்கு? இது அக்யூட் ஆங்கிள். O இஸ் a சென்டர் ஆஃப் தி எலக்ட்ரிக் டைபோல். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இது வந்து ஆங்கிள், ஒரு அக்யூட் ஆங்கிள், ஸ்மால் ஆங்கிள் லெஸ் தென் 90 டிகிரி. தீட்டா நம்ம வச்சுக்கோம். அப்போ இது ரிமைனிங் எவ்வளோ செய்யுது? ரிமைனிங் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் பாருங்க. ஹாஃப் சர்க்கிள், இது வந்து ஹாஃப் சர்க்கிள் இருக்கு. இந்த ஹாஃப் சர்க்கிள் இருந்து ஹாஃப் சர்க்கிள்ங்கிறது 180, ஃபுல் சர்க்கிள் 360 டிகிரி. இது எவ்வளவு? ஹாஃப் சர்க்கிள்ங்கிறது பாதி சர்க்கிள்ங்கிறது 180 டிகிரி. அதுல இருந்து இந்த தீட்டாவை மைனஸ் பண்ணோம்னா அது இங்க கூடிய வேல்யூ, ரிமைனிங் வேல்யூ. அப்ப இது தீட்டான்னு கன்சிடர் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது 90 இருக்க முடியாது, ஒரு 30 டிகிரி வச்சுங்க. இது 30 டிகிரி எவ்வளவு இருக்கும்? 150 இருக்கும். எப்படி சொன்னீங்க? இது 30 டிகிரினா லெஸ் தென் 90 டிகிரி அக்யூட் ஆங்கிள். 30 டிகிரினா இது எவ்வளவு உங்களுக்கு? 150 டிகிரி. எப்படி சார்? ஹாஃப் சர்க்கிள் 180, 180 30 மைனஸ் பண்ணா 150. இங்க நம்ம வேல்யூஸ் போடவே இல்லை. அப்ப எக்ஸ்பிரஸ் பண்றோம். அப்ப தீட்டா என்ன வேல்யூன்னு இருக்கலாம் உங்களுக்கு. 30ங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது, உங்களுக்கு என்ன ஆங்கிள் வேணும் மாறலாம் உங்களுக்கு. அப்ப இந்த தீட்டா மைனஸ் பண்ண வேல்யூ இங்க இருக்குங்கிறத டிஃபைன் பண்றோம் உங்களுக்கு. ஓகே, 180 மைனஸ் தீட்டா. ஓகே, சோ இந்த டயக்ராம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம அடுத்து போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இல்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் B உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இங்க ரெண்டு சார்ஜ் இருக்கனால ஃபர்ஸ்ட் ஒரு சார்ஜ் எடுத்துக்கணும். அதுக்கான எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஃபார்முலா என்ன வேல்யூ கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் சார்ஜ், அதுக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சார்ஜுக்கான எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வேல்யூ எவ்வளவு, இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சுக்கணுமே. நான் அதுக்கு முன்னாடி வீடியோ நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னாலும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னாலும் ஒன்னு. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் at a point P due to a point charge. Point ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜ், அதுக்கான எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வேல்யூ V that is equal to 1/4 pi epsilon naught
q by r square, q by r, sorry, q by r, q by r square என்பது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான வேல்யூ. நம்ம லாஸ்ட் பார்த்தோம், என்னோட ப்ரீவியஸ் வீடியோல பாத்துருக்கீங்க. V that is equal to 1 by 4 pi epsilon naught q by r. எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இது பிளஸ்ஸா மைனஸ் நான் பார்க்க மாட்டோம். ஆனால் பொட்டன்ஷியலை பொறுத்த வரைக்கும் அது பிளஸ்ஸா மைனஸாங்கிறது நீங்கள் சொல்லணும், நோட் பண்ணிக்கங்க. நான் சொல்லியிருக்கோங்க, the work done by an external force to bring, to move unit positive charge from infinity to that point P in the region of electric field சொல்லணும். அப்போ அங்கே என்ன மூவ் பண்ணுறோமே, யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் இட் மே பி யூனிட் நெகட்டிவ் சார்ஜாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. அப்போ எதை மூவ் பண்ணுறோம், அப்போ சார்ஜுடைய சைன் முக்கியமாக தேவை. என்ன ப்ளஸ் சார்ஜா மைனஸ் சார்ஜாங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எதுக்கு எகெயின்ஸ்டாக அந்த ஒர்க் நடக்குது, ப்ளஸுக்கு எகெயின்ஸ்டாக இன்னொரு ப்ளஸ்ஸை கொண்டு வரணும், நம்ம ரிப்பல் ஆகும். ஒரு மைனஸ் எகெயின்ஸ்டாக ஒரு மைனஸை கொண்டு வரலாம், அதோட பாசிபிலிட்டி இருக்கலாம். இன்னும் ஒரு ப்ளஸுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு மைனஸ், மைனஸுக்கு எகெயின்ஸ்டாக ப்ளஸ். அப்போ ஒரு ஒர்க் நடக்குதுன்னா எந்த சார்ஜுக்கு எகெயின்ஸ்டாக இன்னொரு சார்ஜ் நடக்குது, அப்போ அந்த சைன் இட்ஸ் கம்பல்சரி. சார்ஜுங்கிறது சைன். அப்போ இந்த இடத்துல சைன் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். பொட்டன்ஷியலை பொறுத்த வரைக்கும் அது ப்ளஸ்ஸா மைனஸுங்கிறது மென்ஷன் பண்ணணும். எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை, ப்ளஸ் அண்ட் மைனஸ் தேவையில்லை. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் சார்ஜை பொறுத்து எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், இதுக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், அதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஜெனரல் ஃபார்முலா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கு இந்த டைபோல் இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் இண்டிவிஜுவல் எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை பொட்டன்ஷியல் at a point P, இந்த இடத்துல potential at a point P இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எதை பொறுத்து, இதை பொறுத்தா ரெண்டு சேர்த்தா. ஸோ பொட்டன்ஷியல் at a point P இங்க தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். மீன் மென்ஷன் பண்ணி பாருங்க, டியூ டு plus charge plus Q placed at B is a point. இந்த plus Q எங்க place ஆகினா B என்கிற பிளேஸ்ல இருக்கு. So potential at a point P due to plus Q placed at B. அப்ப இதுக்கான potential நம்ம V1 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெண்டு potential இருக்கு உங்களுக்கு. So V1 that is equal to formula என்ன, 1 by 4 pi epsilon naught. இது என்ன சார்ஜ் உங்களுக்கு, பிளஸ் சார்ஜ், பிளஸ் போடுங்க, பிளஸ் Q by R என்கிறது டிஸ்டன்ஸ். இந்த சார்ஜுக்கும் இந்த P என்கிற பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் அவ்வளவு. ஸோ B to P அவ்வளோதான், ஸ்கொயர்ல மறந்து போடுறாங்க. BP that's all. only distance தான் மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க. ஸோ ஃபார்முலா படி சார்ஜ் சொல்லியாச்சு நமக்கு, டிஸ்டன்ஸ்ங்கிறது B to P. ஏன்னா P to B டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் கிடையாது, டிஸ்டன்ஸ்ங்கிறது ஸ்கேலார். ஸோ பிளஸ் Q by BP. இந்த BP உடைய வேல்யூ என்ன இருக்கு உங்களுக்கு, V1 that is equal to 1 by 4 pi epsilon naught Q by BP உடைய வேல்யூ உங்களுக்கு R1. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1. சால்வ் பண்ணிங்க. வெரி சிம்பிள் கான்செப்ட். முடிச்சாச்சா? இப்போ செகண்ட் ஒன் போலாம். நம்ம இதை ரேஸ் பண்ணிடுறேன். பொட்டன்ஷியல் இப்ப இந்த சார்ஜை பொறுத்து செகண்ட் சார்ஜுக்கான எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் P என்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சொல்றோம் நம்ம at a point P இந்த பாயிண்ட்ல தான் due to the charge minus Q placed at A is the point அது லொகேட் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன உங்களுக்கு, ஜெனரல் ஃபார்முலா தெரியும். அப்ப இந்த எப்படி V1 சொன்னோமோ அடுத்த பொட்டன்ஷியல் வந்து நம்ம சொல்லுவாங்க V2. V2ங்கிறது
மைனஸ் சார்ஜை பொறுத்து P என்ற பாயிண்ட் எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. அப்ப V2 that is equal to 1 by 4 pi epsilon naught Q by R ங்கிறது ஃபார்முலா. இந்த Q பொறுத்த வரைக்கும் நான் சார்ஜ் சைன் மென்ஷன் பண்ண சொன்னேன். இங்க என்ன சைன் இருக்கு உங்களுக்கு மைனஸ் Q by R ங்கிறது டிஸ்டன்ஸ். இங்க என்ன டிஸ்டன்ஸ் உங்களுக்கு A ல இருந்து பாயிண்ட் P வரைக்கும் AP இல்ல PA distance. It's a scalar quantity. இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க. It's not a displacement. AP. அப்ப இந்த AP உடைய வேல்யூ என்ன கேட்டீங்கன்னா R2 ன்னு மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகே. So V2 that is equal to 1 by 4 pi epsilon naught minus Q by R2. This is, take it as a second equation. முடிய போகுது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தாச்சு, செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. now we are going to add together. ready? the potential, the total electric potential at a point P. இந்த இடத்துல total potential find out பண்ண போறோம். the total potential, resultant potential, effective potential, sum of potential, எந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணலாம். total potential at a point P, due to plus QR minus QR ரெண்டு சேர்த்தா தனித்தனி எடுத்து முடிச்சாச்சு. இப்ப ரெண்டு சேர்த்து பண்ணணும். இப்ப மைனஸ் Q பிளஸ் சேர்ந்துனா it's a dipole. அப்ப total potential at a point P due to dipole சொல்லாம இல்லையா? இது எங்க சார் பிளேஸ் ஆயிருக்கு? பிளேஸ் at AB, A and B சொல்லியாச்சு. இப்ப total potential V என்கிறது V1 plus V2 சொல்லாம இல்லையா? ரெண்டுத்தை ஆட் பண்ண போறோம். V that is equal to V உடைய வேல்யூ உங்களுக்கு 1 by 4 pi epsilon naught plus Q by R1. அடுத்தது plus நோட் பண்ணீங்க, சம் பண்றோம், ஆட் பண்றோம். plus இங்க என்ன இருக்கு? இது ஒரு வேல்யூ. இங்க என்ன இருக்கு உங்களுக்கு? 1 by 4 pi epsilon naught minus Q by R2. this second value. இதுல என்ன காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கு? ஆயிரத்து வெளில போடுறோம், பாக்கி அங்க எடுத்துறோம். எரேஸ் பண்ணலாமா? so V that is equal to இந்த மைனஸ் வெளில கொண்டு வரலாம். இந்த மைனஸ் இந்த பிளஸ் கூட மல்டிப்ளை ஆகும்போது மைனஸ் ஆகும். 1 by 4 pi epsilon naught Q by R1 plus into minus 1 by 4 pi epsilon naught Q by R2. காமனா மைனஸ் into plus into minus. இதுல எது காமனா இருக்கு உங்களுக்கு? 1 by 4 pi epsilon naught காமனா இருக்கு, இந்த Q காமனா இருக்கு. அப்ப இது 1 into Q 1 into Q. so Q by 4 pi epsilon naught. so numerator multiply பண்ணுங்க, denominator multiply பண்ணுங்க. minus 1 into Q by 4 pi epsilon naught R2. இதுல எது காமன் ஃபேக்டர்? Q by 1 by 4 pi epsilon is common, remaining 1 by R1 minus 1 by R2. இதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், electrostatic potential due to dipole. இதோட முடிச்சிடலாம் நம்ம. ஆனா இன்னும் கொஞ்சம் அதிகமா என்ன பண்ண போறோம்? இதோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சிம்பிளிஃபிகேஷன்ல வரும் உங்களுக்கு. இந்த 1 by R1 1 by R2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த பாருங்க, இதை நான் எரேஸ் பண்ணிடலாம். எப்படி இந்த 1 by R1 1 by R2 ஃபைண்ட் அவுட் பண்றது பார்க்கலாம். to find
to find 1 by R1. First இந்த வேல்யூ முடிச்சிடும். ஒன்று முடிச்சா போய் அதே மாதிரி 1 by R2. அது ஈஸி. கவனிங்க, இந்த ட்ரையாங்கிள் there are two triangles இருக்கு. ட்ரையாங்கிள்ஸ்ல ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, அப்ப ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ஈக்குவல் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் அப்படி உங்களுக்கு எல்லாமே எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும், ஈக்குவல் சைட்ஸ் இருக்கும். ஐசோசெல்ஸ் பொறுத்த வரைக்கும் டூ சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். எந்த சைடுமே ஈக்குவலா இல்ல, எல்லாம் டிஃபரெண்ட் லெங்த் இருக்கு அப்படின்னா அது ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் சொல்லணும். அது ஓகேவா? அப்போ இங்க இருக்கிறது எந்த மாதிரியான ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் நாட் a equated triangle, it's not a isosceles triangle, it's a scaling triangle. ஓகேவா? இப்ப ஸ்கேலிங் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரிக்னாமெட்ரில படிச்சிருப்பீங்க. ஒரு ட்ரையாங்கிள்ல ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன சைன் ஃபார்முலா இருக்கு, சைன் லா, கொசைன் லா, நேப்பியர் லான்னு 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. இப்ப நம்ம இங்க தேவை என்ன, அதுக்கு ஏற்றபடி அந்த லாவை எடுத்து முடியணும். இங்க பாருங்க 1 by R1 இந்த ஒரு ட்ரையாங்கிள்ல இந்த ட்ரையாங்கிள் போட்டு காட்டுறீங்க. இந்த ட்ரையாங்கிள்ல இது பாருங்க R1 இங்க இன்வால்வ் ஆயிருக்கு. இது R, இது A half length. இது O is a point, இது B, இது P. நோட் பண்ணி. இந்த ஸ்கேலிங் ட்ரையாங்கிள்ல நமக்கு R1 தேவை. இங்க நம்ம என்ன லா அப்ளை பண்ண போறோம்னா கொசைன் லாவை அப்ளை பண்ண போறோம். அதான் கரெக்டான சூட்டபிள் லா. லாஸ்ட்ல எண்ட் வரக்கூடிய ஆன்சர் பேஸ் பண்ணி இங்க முடிக்கலாம். நம்ம இந்த சைன்ல நீங்க படிச்சிருப்பீங்க ABC. இதுதான் ஒரு ட்ரையாங்கிள் 3 சைட்ஸ்னா A square that is equal to B square plus C square plus 2AB sin theta. If you want B அப்படின்னு வச்சுங்க, B square that is equal to remaining two sides A square plus C square plus 2AC sin theta. If you want C வெனிச்சிங்க, C என்ற சைடு உங்களுக்கு தேவை அப்படின்னா C square that is equal to A square plus B square plus 2AB sin theta. இது மாதிரி எந்த சைடு உங்களுக்கு தேவையோ அதுக்கு ஏற்றபடி நீங்க ரிமைனிங் டூ சைட்ஸ் பண்ண முடியும். இது சைன் லாங்கிறது. கொசைன் லா பொறுத்த வரைக்கும் அதுவே 3 சைட் A B C 3 சைட்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு. நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல பார்க்கலாம். நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல ட்ரிக்னாமெட்ரி அது பார்க்கலாம். நீங்க சைன் லா, கொசைன் லா, நேப்பியர் லா. சோ கொசைன் லா என்கிற என்ன அப்படி கேட்டீங்கன்னா A B C these are 3 sides. எந்த சைடு உங்களுக்கு வேணும் அதை பொறுத்து ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் we want A அப்படினா A square that is equal to remaining two sides B square plus C square plus 2BC minus 2BC cos theta minus வருவாங்க. If we want B அப்படினா B square that is equal to remaining two sides A square plus C square minus 2AC cos theta. நோட் பண்ணி மைனஸ் இருக்கும். சப்போஸ் C உங்களுக்கு வேணும் அப்படினா C square that is equal to A square plus B square minus 2AB cos theta. சோ இது மாதிரி எந்த சைடு வேணுமோ அதுக்கு ஏற்றபடி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி முடியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா அப்ளை கொசைன் லா, அப்ளை கொசைன் லா. பாருங்க எனக்கு இந்த R1 இந்த சைடு இருக்கு, எது வேணும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ R1 square that is equal to R square plus A square minus 2RA cos theta. இதுதான் கொசைன் லாவுடைய எக்ஸ்பான்ஷன். சப்போஸ் R உங்களுக்கு R square is equal to R1 square plus A square minus 2R1A cos theta. If you want A னு வச்சீங்க, A square that is equal to R square plus R1 square minus 2R1 cos theta. If you want R1 square na adan போட்டுக்கலாம். R1 square that is equal to R square plus A square minus 2RA cos theta. Simple. நம்முடைய எய்ம் என்னன்னு கேட்டா 1 by R1 find out. First R1 find out பண்ணுங்க, அப்புறம் 1 by R1. கவனிங்க. So R1 square that is equal to இது R square எடுத்து பார்க்கலாம். R square எடுத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு 1 இருக்கும். இங்க ஒண்ணுமே இல்ல. மல்டிப்ளை பண்ணி பாருங்க. R square into 1 R square plus
இங்க r ஸ்கொயர் இல்ல, செகண்ட் ஃபேக்டர் இல்ல, அப்ப டினாமினேட்டர் போடுங்க. அப்பதான் இது மல்டிப்ளை ஆகும்போது இதுவும் கேன்சல் ஆயிட்டு a ஸ்கொயர் வந்துடும். சிம்பிளிஃபிகேஷன்ல so many methods இருக்கு. So minus 2RA cos theta by r square. இது ரெண்டு கேன்சல் பண்ணோம்னா 2A cos theta by r வரும் உங்களுக்கு. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல ஒரு r ஸ்கொயர் எடுத்தோம்னா பாருங்க, இந்த இடத்துல r ஸ்கொயர் எடுத்தோம்னா 1 இருக்கும். இந்த r ஸ்கொயர் இல்லவே இல்ல, அப்ப டினாமினேட்டர் வரும் உங்களுக்கு. இங்க 2RA cos theta, இதுல ஒரு r இருக்கு, அப்ப ஒரு r உங்களுக்கு டினாமினேட்டர் போடுங்க. 2A cos theta by so r ஸ்கொயர் எடுக்கிறீங்க, ஒரு r அங்க இருக்கு. 2A cos theta by r. ஓகேவா? இப்ப மல்டிப்ளை பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் பாருங்க. r square into 1 r square, r square into a square by r square, இதுவும் கேன்சல் ஆகி a square வரும் உங்களுக்கு. இங்க வாங்க, மைனஸ் r square into 2A cos theta by r. இந்த r ஸ்கொயர்ல இந்த rல ஒரு r போயிட்டா ரிமைனிங் r மல்டிப்ளை ஆகும், 2RA cos வரும். அப்ப இந்த ஸ்டெப்பை இப்படி நம்ம எழுதலாம். ஒரு r ஸ்கொயர் வெளில எடுக்கும் போது இதுதான் உங்களுக்கு ஆன்சர். நீங்க மேத்ஸ்ல அதிகமா இதை பிராக்டிஸ் பண்ணிக்க மாட்டீங்க. பிராக்டிஸ் உள்ளவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும், இல்லாதவங்க போட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரோம். நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல நம்ம ஆக்சியல் லைன் ஈக்குவல் லைன் பார்த்து பண்ணணும். சில நம்பர்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணும்போது சப்ட்ராக்ட் பண்ணும்போது அதனால ஒரு பெரிய சேஞ்சஸ் வரல அப்படின்னா வரக்கூடிய ரிசல்ட்ல பெரிய சேஞ்சஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு பார்ட் நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியும். நம்ம r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர், r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர், இதுல வந்து a இஸ் வெரி ஸ்மால், அப்ப நெக்லெக்ட் பண்ணிட்டு r ஸ்கொயர் மட்டும் வச்சு பண்ணணும். ஏன்னா லீஸ்ட் வேல்யூ டெசிமல்ல வரும்போது நெக்லெக்ட் பண்ணலாம். அது மாதிரி இங்க we are going to compare these two factors. One is a square by r square, another one 2A cos theta by r. இதை கம்பேர் பண்ணோம்னா எதனுடைய வேல்யூ ஸ்மாலர் வேல்யூ வரும்னா a square by r square வேல்யூ it becomes smaller. Told me. So a square by r square is very much smaller than 2A cos theta by r. இந்த theta ஓட வேல்யூ பிளேஸ் வேல்யூ போடுங்க, பிளேஸ்ல a ஓட வேல்யூ half length, r ங்கிறது is a bigger length from center of the dipole to the point P. இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு வேல்யூ போட்டுட்டு a ஓட வேல்யூ 0.1 வச்சீங்க, r ஓட வேல்யூ 1 ன்னு வச்சீங்க. a இங்க ஸ்மாலர்னால 0.1, r ங்கிறது வேல்யூ 1 ன்னு வச்சீங்க 1. அப்ப ஒன்னு 0.1 இன்னும் 1. சோ ஒன்னு ஸ்மாலர் ஒன்னு பிகர். ஏன்னா ஹாஃப் லென்த்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ரெண்டு சார்ஜுக்கு இன் பிட்வீன் லென்த்ல அதுல பாதி ஏங்கிறது. அப்ப ஒன்னு 0.1 வச்சீங்க, இது 1 வச்சீங்க. இதே மாதிரி இங்க வேல்யூ போட்டு பாருங்க. தீட்டா வந்து ஒரு 30 டிகிரி 40 டிகிரி போயிட்டு செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இது ஸ்மாலர். இது உங்களுக்கான எக்ஸசைஸ், நீங்க போட்டு பாத்துங்க. a square by r square வேல்யூ வந்து வெரி ஸ்மாலர் நமக்கு வரும் உங்களுக்கு. So this we can neglect பண்ண முடியாது. a square by r square இங்க subtract ஆகுது உங்களுக்கு இந்த ஃபேக்டர்ஸ், அத ஸ்மால் வேல்யூவை நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியும். is negligible. ஓகேவா? இத நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியும். அப்ப நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா இத எடுத்தாச்சுனா இத மட்டுமே யூஸ் பண்ண முடியும். So r1 square that is equal to r square into 1 minus 2A cos theta by r. 1 minus 2A cos theta by r. இப்ப we can take square root on both sides. Square root, square இல்ல, square root. ஏன்னா aim வந்து 1 by r1 find out பண்றது. அப்ப இங்க r1 ஸ்கொயர் வந்துச்சு. அப்ப ஸ்கொயர் கேன்சல் பண்ணுமா இல்லையா? So taking square root on both sides. Taking square root on
both side. எடுங்க. So taking square root, so r1 square that is equal to okay, so root r square root 1 minus 2a cos theta by r. So இங்க பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கேன்சல் பண்ணணும், இதே கேன்சல் ஆகும். அப்ப r1 that is equal to r, இது எப்படி எழுதலாம், 1 minus 2a cos theta by r whole power 1 by 2. ஸ்கொயர் ரூட் உடைய வேல்யூ உங்களுக்கு 1 by 2 கிட்ட வந்துடும். இப்போ நம்மளுடைய எய்ம் வந்து 1 by r1, இங்க r1 கிடைச்சிட்டு, இப்போ இன்வர்ஸா மாத்தலாமா? So 1 by r1 that is equal to, இதுவும் 1 by வரும் உங்களுக்கு, இந்த ஃபேக்டர் இது வந்து உங்களுக்கு 1 by 1 minus 2a cos theta by r whole power 1 by 2 வருமா இல்லையா? இப்போ இது மேல வரும்போது 1 by r1 1 by r நோட் பண்ணுவாங்க. இந்த டினாமினேட்டர் மேல வரும்போது பவர் வேல்யூவோட சைன் மாறும். So 1 minus 2a cos theta by r whole power minus 1 by 2 plus 1 by 2 வந்து உங்களுக்கு minus 1 by 2 ஆயிடும். கவனிங்க. இப்ப இந்த இடத்துல 1 minus 2a cos theta by r whole power minus 1 by 2 இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக பைனாமியல் தியரத்தை அப்ளை பண்ண போறோம். apply binomial theorem. இது படிச்சிருப்பீங்க, binomial exponential trigonometrical theorems பார்த்திருப்பீங்க. இந்த binomial வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் உங்களுக்கு, வெரி சிம்பிள் மெத்தட். ஃபேக்டோரியல்ஸ் வரும் உங்களுக்கு, அதிகமாக வரும் உங்களுக்கு மேத்ஸ்ல, அது ஷார்ட்டா இப்ப பார்க்கலாம். 1 plus x whole power n, வெரி சிம்பிள் மெத்தட். ஃபர்ஸ்ட் 1 அப்படியே போட்டுங்க, ஓகேவா, பிளஸ் சைன் போட்டுங்க, இந்த பவரை கொண்டு வந்து போட்டுங்க, nx எக்ஸெட்ரா போயிடுங்க. இந்த பவரை கொண்டு வந்துட்டு செகண்ட் ஃபேக்டர் கூட மல்டிப்ளை பண்ணோம், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. 1 minus x whole power n, என்ன வரும் உங்களுக்கு, 1 minus nx, n வந்து செகண்ட் ஃபேக்டர் கூட மல்டிப்ளை ஆகும். அவ்வளவுதான், பவர் என்ன இருக்கோ அது செகண்ட் ஃபேக்டர் கூட மல்டிப்ளை பண்ணும். சிம்பிள் மெத்தட். 1 plus x whole power minus n, என்ன வரும் உங்களுக்கு, 1 plus பவர் மீட் போர்ஷன் உங்களுக்கு minus n into x, எவ்வளவு வரும் உங்களுக்கு, 1 minus nx. 1 minus x whole power minus n, 1 minus போட்டுங்க, பவர்ல minus n இருக்கு, செகண்ட் ஃபேக்டர். So 1 plus nx. வெரி சிம்பிள். இப்ப பைனாமியல் அப்ளை பண்ணணும். என்ன பண்ணீங்க, பவர்ஸ் கொண்டு வந்து செகண்ட் ஃபேக்டர் கூட மல்டிப்ளை பண்ண முடிஞ்சு போச்சு. So 1 by r1 that is equal to 1 by r, இதுக்கு மட்டும் நீங்க பைனாமியல் அப்ளை பண்ணணும், the powers வரக்கூடிய values. So 1 minus அப்படி போட்டுங்க, பவர் எனக்கு உங்களுக்கு minus 1 by 2 இருக்கு, remaining factors 2a cos theta by r. அப்ப இந்த 2 கேன்சல் ஆகும். One by r1 that is equal to 1 by r. கவனிங்க, 1 plus 2 கேன்சல் ஆயிட்டா, a cos theta by r. இதுதான் பாரு 1 by r உடைய வேல்யூ. ஒரு வேல்யூ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு நம்ம. இதே மாதிரி தான் நம்ம செகண்ட் பண்ண போறோம். ஷார்ட்கட் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, அதை முடிச்சிடும். இதே மாதிரி பண்றதா பிரீஃபா போயிட்டு இருக்கும், அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா மார்க்லாம் கிடையாது. எவ்வளவு 3 4 5 5 என்ன கூட எக்ஸ்ட்ரா மார்க்லாம் கிடையாது. சில இடங்களில் ஷார்ட்டை யூஸ் பண்றது, அந்த ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ண நல்லது. ஏன்னா இந்த பிரீஃபா சொல்லிட்டீங்க, ஸோ அடுத்த மெத்தட்ல இவ்வளவு பிரீஃபா தேவையில்லை உங்களுக்கு, ஷார்ட்கட் சொல்றேன் உங்களுக்கு. சிமிலர்லி you can do it in the second triangle. நோட் பண்ணி வச்சுங்க, 1 by r1 that is equal to
1 by r into 1 plus a cos theta by r. ஸ்டார்டிங்ல நமக்கு என்ன ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. r1 square that is equal to r square plus a square minus 2ra cos theta ன்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தோம். கொசைன்ல அப்ளை பண்ணும். இதை அப்ளை பண்ணதுக்கு வந்த ஈக்குவேஷன் என்ன கேட்டீங்கன்னா 1 by r1 that is equal to 1 by r into 1 plus a cos theta by r. ஞாபகம் வச்சுங்க, இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? Now we are going to take the second triangle. Second triangle போறோம் பாருங்க. இதுல இப்படி இல்ல, இது வந்து 180 minus theta, இது O என்கிற பாயிண்ட், இது A என்கிற பாயிண்ட், இது P, இது R2, இது R, இது A. இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம cosine law apply cosine law. ஓகே, cosine என்ன உங்களுக்கு R2 square இதான் நமக்கு தேவை. that is equal to R square plus A square minus 2RA, remaining two sides, cos 180 minus theta. அது முக்கியம், என்ன ஆங்கிள் இருக்கோ அது நீ போடும். 180 minus theta. cos 180 minus theta கான எக்ஸ்பான்ஷன் என்ன? trigonometric expansion. cos 180 minus theta ங்கிறது minus cos theta. இந்த trigonometry நீங்க படிச்சிருப்பீங்க. so cos 180 minus theta ங்கிறது minus cos theta. அது சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. r2 square that is equal to r square plus a square minus 2ra. இங்க மட்டும் படிங்க minus cos theta. so r2 square r square plus a square minus to minus plus ஆயிடும் 2ra cos theta. இதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டே இருப்பீங்க, பைனாமியல் அப்ளை பண்ணுவீங்க, லாஸ்ட் கொண்டு வரீங்க. அது ஒரு விதம். லாஸ்ட் பண்ண மாதிரியே பண்ணிட்டு r square வேணும் நீங்க, ரிமைனிங் 1 plus a square by r square plus 2 a cos theta by r இது போட்டு போவீங்க. அப்புறம் பைனாமியல் அப்ளை பண்ணுவீங்க. இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் சொல்லுங்க பாருங்க. r square plus a square இங்க என்ன பாருங்க, plus 2ra cos theta வந்துல மேல இருக்கு பாருங்க. r1 square that is equal to r square plus a square minus 2ra cos theta வந்துச்சுன்னா என்ன ஆன்சர் வந்து உங்களுக்கு 1 plus a cos theta by r. இங்க மைனஸ் வந்துச்சுன்னா இங்க பிளஸ். அப்ப இங்க பாருங்க r square அதே சேம் ஃபார்மட் தான் உங்களுக்கு. r1 square that is equal to r square plus a square minus 2ra cos theta, இங்க plus 2ra cos theta இருக்கு. அப்ப மைனஸ்ல இங்க பிளஸ் வந்துச்சு, பிளஸ்னா மைனஸ் வரும். so 1 by r2 that is equal to 1 by r 1 minus a cos theta by r. சார் படிச்சு சொல்லி கொடுத்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி போடலாம் சார், போடலாம். டைம் வேஸ்ட் ஆகும், எக்ஸ்ட்ரா மார்க்லாம் கிடையாது. சார் 5 மார்க் கொஸ்டின், நோ எக்ஸ்ட்ரா மார்க். ஆனால் இந்த ஷார்ட் கட்டை நீ யூஸ் பண்ண நேரத்தில் சிமிலர்லி அப்படின்னு போட்டுங்க. இந்த இடத்துல சிமிலர்லி போட்டுட்டு இந்த ஆன்சர் நீங்க எழுதலாம். அப்ப now we got two values. one is 1 by r1 உடைய வேல்யூ முன்னாடி கிடைச்சு நமக்கு, அது எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த இடத்துல 1 by r2 வேல்யூ இப்ப நம்ம டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா ஸ்டார்டிங் இருந்துச்சு நமக்கு, இப்ப டைரக்ட் நமக்கு தேவையில்லை. என்ன the total electric potential 1 by 4 pi epsilon naught q, இந்த q வரும் உங்களுக்கு 1 by r1 minus 1 by r2. இந்த இடத்துல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் பாருங்க. q by 4 pi epsilon naught 1 by r உடைய வேல்யூ பாருங்க 1 by r into 1 plus
a cos theta by r இருக்கா மைனஸ் போட்டுங்க இங்க 1 by r டோட வேல்யூ 1 by r 1 minus a cos theta by r a cos theta by r bracket close பண்ணி இதுல எது காமன் அப்படி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 1 by r இருக்கா இங்க 1 by r ஃபர்ஸ்ட் எழுதுங்க so v that is equal to q by 4 pi epsilon naught 1 by r ஃபர்ஸ்ட் எழுதாச்சு so ரிமைனிங் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1 plus a cos theta by r இருக்கு இங்க பாருங்க 1 by r வெளிய வந்த பிறகு minus into 1 minus 1 minus into minus plus a cos theta by r இதுல எது கேன்சல் ஆகும் இந்த பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகும் so q by 4 pi epsilon naught 1 by r q into 1 q 4 pi epsilon naught r 4 pi epsilon naught r the remaining என்ன இருக்கு கேட்டினா a cos theta by r plus a cos theta by r a plus a 2a okay அப்ப a cos theta by r இன்னொரு a அப்ப 2 times வந்து உங்களுக்கு அப்ப twice the time a cos theta by r பாருங்க இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் நியூமரேட்டர் மல்டிப்ளை ஆகும் டினாமினேட்டர் மல்டிப்ளை ஆகும் so b that is equal to பாருங்க q into 2a cos theta that is there in the numerator denominator la 4 pi epsilon naught r into r square okay b முடிய போகுது கவனிங்க இந்த q into 2a இந்த ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்னேன் நம்பர் இருக்கா dash is the product of magnitude of any one of the charge and its distance 2a what it means it is called by the term electric dipole moment என்கிறது p cos q into 2a where p that is equal to q into 2a p cos theta by 4 pi epsilon naught r square இதுதான் ஒரு டைபோலை பொறுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் உடைய வேல்யூ ஆர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் உடைய வேல்யூ அதுதான் p cos theta by 4 pi epsilon naught r square இப்ப ஸ்பெஷல் கேஸ் சொல்லப்படும் ஸ்பெஷல் கேஸ்ங்கிறது சரி நீங்க மட்டும் ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் p எடுத்துட்டீங்க நீங்க மட்டும் சொல்றீங்க ஓகே இந்த பாயிண்ட் எங்கெங்க இருக்கலாம் அப்போ ஒரு சில ஆங்கிள்ஸ் வச்சு நம்ம பண்ண போறோம் பாருங்க ஸ்பெஷல் கேஸ் இப்போ நமக்கு வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் ரெண்டு ஒண்ணுதான் so அதோட வேல்யூ v that is equal to p cos theta by 4 pi epsilon naught r square இப்ப ஸ்பெஷல் கேஸ் பார்க்க போறோம் நம்ம அப்ப கொஞ்சம் கவனிங்க இது வந்து minus q plays at a plus q plays at b இது சென்டர் ஓங்கிறது இங்க இருந்து தான் நான் ஒரு பாயிண்ட் p ன்னு கன்சிடர் பண்ணிப்பேன் அந்த p என்ற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வேல்யூ p cos theta by 4 pi epsilon naught r square இதான் theta என்கிற ஆங்கிள் இந்த theta உடைய பிளேஸ்ல ஒவ்வொரு ஆங்கிள் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அதுல இருந்து நம்ம செலக்டடா சம் ஸ்பெஷல் சில கேஸ் மென்ஷன் பண்ண போறோம் பாருங்க theta first case 1 theta that is 0 degree substitute பண்ணலாமா b that is equal to p cos 0 degree cos theta ஓட பிளேஸ்ல 0 degree போடுறீங்க by 4 pi epsilon naught r square the cos ஓட values ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் உங்களுக்கு
இப்படி லைன் போடுங்க நீங்க 0 degree 90 180 270 360 ஒரு சர்க்கிள் நமக்கு தெரிஞ்சது உங்களுக்கு cos உடைய ஆங்கிள்ஸ் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் cos 0 டிகிரிங்கிறது 1 இப்ப cos 180 எவ்வளவு உங்களுக்கு -1 cos 90 0 அப்ப 270 also 0 இப்படி நம்ம வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டு அடுத்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது இது 1 னா -1 பாக்கில 0 அப்ப தீட்டாவுடைய பிளேஸ் 0 அப்படினா என்ன மீனிங் உங்களுக்கு இதுதான் டைபோல் டைபோல் இப்படி இருக்கு உங்களுக்கு P என்ற பாயிண்ட் இப்படி இருக்கு உங்களுக்கு ஓகேவா இந்த ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள்ஸ் தான் உங்களுக்கு வந்து தீட்டாங்கிறது இப்ப தீட்டா 0 னா வரும் உங்களுக்கு எப்படி வந்துரும் தீட்டா 0 னா இங்க வந்துரும் அப்ப இந்த P என்கிற லைன் டைபோல் இல்ல P என்கிற லைன் எங்க இருக்கு ஹரிசாண்டலா இருக்கா வெர்டிகலா இருக்கா தீட்டா becomes 0 டிகிரி னா ஹரிசாண்டல் axial line 90 டிகிரி னா vertical equatorial line P என்கிற பாயிண்ட் ஒரு 180 டிகிரி அப்பனா axial line இங்க ஒரு 270 இன்வெர்டட் அப்படி வருது உங்களுக்கு என்னது vertical line திரும்பி இங்க ஒரு 360 டிகிரி axial line அப்ப அதை நீங்க மென்ஷன் பண்றீங்க ஹரிசாண்டலா வந்தா axial line vertical வந்தா equatorial line ஓகேவா சோ P எந்த பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லணும் அப்ப சொல்லுங்க பார்க்கலாம் P cos 0 டிகிரி இப்ப P என்ற பாயிண்ட் இங்க வந்துச்சுனா it is an axial line so P lies on the axial line சொல்லுமா இல்லையா axial line ல பிளேஸ் ஆயிருக்கு ஒரு கேஸ் முடிஞ்சு போச்சு இப்ப கேஸ் 2 theta that is equal to 90 degree 90 degree இருக்கு உங்களுக்கு vertical இருக்கு இப்ப P என்ற பாயிண்ட் இந்த vertical வர போகுது இப்ப theta become 90 degree னா V that is equal to P cos 90 degree theta ஓட பிளேஸ்ல 90 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு so 4 pi epsilon naught r square cos 0 நீங்க என்ன சொன்னீங்க it becomes 1 சொன்னோம் cos 90 எவ்வளவு cos 90 ங்கிறது 0 but 0 into anything all becomes 0 இங்க இந்த வேல்யூ போடவே இல்லை நம்ம so cos 0 டிகிரிங்கிறது 1 into p by 4 pi epsilon naught r square P lies on the axial line okay case 1 case 2 ல cos 90 degree cos 90 ங்கிறது 0 into anything 0 value 0 so P lies on the axial and equatorial line 90 degree ங்கிறது vertical that is the equatorial line second case over case 3 theta that is equal to 180 degree formula என்ன V that is equal to P cos 180 degree by 4 pi epsilon naught r square cos 180 எவ்வளவு cos 180 ங்கிறது -1 so cos 180 degree ங்கிறது is a -1 into anything minus தான் வரும் உங்களுக்கு so minus P by 4 pi epsilon naught r square இது horizontal vertical பார்த்தா 180 degree ங்கிறது horizontal line it is nothing but axial line so P என்கிற point எங்க இருக்கு உங்களுக்கு axial line ல place third case over fourth case 4 theta that is equal to 270 degree theta that is equal to 270 degree 270 டைய வேல்யூ தெரியும் உங்களுக்கு cos 270 ங்கிறது 0 degree so V that is equal to P cos 270 by 4 pi epsilon naught r square cos 270 ங்கிறது 0 into anything 0 இது horizontal line vertical line 270 ங்கிறது vertical so P
lies on the vertical line, that is equatorial line. இதுவும் முடிஞ்சு. Last case 5. Theta that is equal to 360 degree. Again வாங்க. 360 degree horizontal vertical horizontal line. Formula V that is equal to P cos 360 degree by 4 pi epsilon naught r square. So cos 360 ங்கிறது 1. Cos 0 வும் 360 same value. 1 into anything 4 pi epsilon naught r square. 1 கூட multiply ஆகும்போது வரும். இது horizontal axis so P lies on the axial line. ஒரு விஷயம் நீங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாது. இந்த ஃபார்முலா வந்துக்குல உங்களுக்கு V that is equal to P cos theta by 4 pi epsilon r square ங்கிறது இந்த P நம்ம சொல்லுங்க. இந்த P ங்கிறது இந்த டயகிராம்ல ஒரு P என்கிற பாயிண்ட் நம்ம எடுத்துறோம். அந்த இடத்துல தான் நம்ம அதாவது அரௌண்ட் தி எலக்ட்ரிக் டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம். அந்த P என்கிற பாயிண்ட்ல தான் V உடைய வேல்யூ P cos theta by 4 pi epsilon r square. அப்ப இங்க இருக்க P என்னது? இது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். It's a product of magnitude of any one of the charge and its distance q into 2a. அதான் இந்த P உடைய வேல்யூ. இது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். இந்த P எங்க சொல்ல இந்த P ங்கிறது the point. The P lies on the axial line equatorial line ங்கிறது it's a point. ஃபார்முலால இருக்கிற P ங்கிறது it's electric dipole moment. சரி சார் 5 கேஸ் சொல்றீங்க. இதுல ஸ்பெஷல் கேஸ் என்ன கேட்டீங்கன்னா எதுல சேம் இருக்கு பாருங்க. P by 4 pi epsilon r square. அதுவும் லாஸ்ட் ஒன் பாருங்க. P by 4 pi epsilon r square. ரெண்டு சேமா இருக்கு. என்ன ஆங்கிள்ஸ்? theta is equal to 0 degree, theta is equal to 360 degree. We can take any one. அப்ப ஸ்பெஷல் கேஸ்ல theta that is 0 degree. ஸ்பெஷல் கேஸ்ல theta that is 0 degree. இத அப்படியே எழுதணும் நீங்க. அடுத்து வாங்க 0 இங்க ஒரு 0 ரெண்டு சேம் வேல்யூஸ். என்ன ஆங்கிள் பாருங்க? theta is equal to 90 degree, theta is equal to 270 degree. The theta 90 degree உள்ள வேல்யூவோ theta 270 degree கான பொட்டன்ஷியல் வேல்யூவோ சேமா இருக்கு. அது we can take any one. அப்ப theta that is equal to 90 degree because both the values are same. We can take any one. Look at the last one. Minus P by 4 pi epsilon r square. Negative வருது, அது சிங்கிளா வருது உங்களுக்கு. That also we can take it. Theta that is equal to 180 degree. அப்ப cases 5 இருக்கு. அது ஸ்பெசிஃபை பண்றது only 3 தான். இதுதான் வந்து ஸ்பெஷல் கேஸ்ங்கிறது. Okay? Thank you.